நம் ஆண்டவர் இயேசு தூய ஆவியாரால் தூண்டப்பெற்று கடும் தவத்தை மேற்கொண்டார். தூய ஆவியாரால் தூண்டப்பெற்று தவம் செய்கிற ஒருவரிடம் பல்வேறு புண்ணியங்கள் தானாகவே விளையும் என்பதிலே ஐயமில்லை. பிறர் அன்பு, மன்னிப்பு, தியாகம், தாழ்ச்சி முதலிய பல்வேறு நற்பண்புகள் அவர்களிடம் ஒட்டிக்கொள்ளும் என்பது உறுதி. ஆனால் நாம் தவம் செய்கிற நேரத்தில் பார்த்தோம் என்றால், நாம் புண்ணியங்களை செய்வதை பார்த்தோம் என்று சொன்னால், நம்மை மையப்படுத்திக் கொள்கிறோம். 12 ஆண்டுகளாக வேளாங்கண்ணி மாதாவை பார்ப்பதற்கு நடந்தே போகிறேன் தெரியுமா என்று பீற்றிக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். நான் 40 நாளும் ஒரு சந்தை அனுசரிக்கிறேன், கடுமையாக தவம் செய்கிறேன் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறவர்கள். ஒரு சின்ன நன்மையை செய்துவிட்டு உபயம் என்று பெரிதாக எழுதி போட்டுக் கொள்கிறவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவர்களை பார்க்கிறோம். நான் பெரியவன், இவன் தாழ்ந்தவன் என்று பல்வேறு வகையிலே ஜாதி வெறி முதலியவற்றுக்கு இடம் கொடுக்கிறவர்களை பார்க்கிறோம். இந்த தவக்காலத்தில் அத்தகைய எழிநிலையிலிருந்து நாம் மீளமடைந்தால் அது எவ்வளவோ நல்லதாகும். நம்மையும் நம் ஒவ்வொருவரையும் தூய ஆவி தூண்டி தவத்திலே ஈடுபடுத்துவாராக. ஆமென்.